Should I speak in English or Tamil? பள்ளியின் தாளாளர் திரு ஹரிகோபாலன் அவர்களே, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, பிரின்சிபல் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்கள் அட்வொகேட் ரவிசங்கர் அவர்களே, திரு சுப்பிரமணியம் அவர்களே, வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உள்ளே நுழையும் பொழுது உங்களுடைய ஆர்ப்பரிப்பையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கண்டு என்னுடைய வயது குறைந்து போய்விட்டதாகவே கருதினேன். இந்த பள்ளியில் படிக்கின்ற காலம் திரும்ப வரவே வராது. என்றைக்கும் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கிற நேரம் இந்த பள்ளியில் படிக்கிற பருவம்தான். நீங்கள் 60-70 வயதானாலும் பள்ளி பருவம் திரும்ப வராது, அதையே நினைத்து கொண்டிருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு அருமையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக இன்றைக்கு ஏர் கண்டிஷன் வசதி செய்யப்பட்ட குளிரூட்டப்பட்ட கங்கா விடுதியை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை தந்த திரு ஹரிகோபால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலமா தமிழா என்று கேட்டபோது தமிழ் என்று சொன்னீர்கள். எத்தனை பேருக்கு தமிழை பற்றிய முக்கியத்துவம் தெரிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இப்பொழுதுதான் பொங்கல் விழாவை துவக்கி வைத்துவிட்டு விஐடியிலே வந்திருக்கின்றேன். அங்கே பொங்கல் விழாவை தமிழர்கள் மட்டுமல்ல, ஹரிகோபால் அவர்கள் சொன்னதை போல பல வெளிநாட்டு மாணவ மாணவிகளும் அதில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்காக நான் தமிழை பற்றி குறிப்பிட்டதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய தமிழ் எவ்வளவு மூத்த மொழி, தொன்மையான மொழி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே மொத்தம் 6900 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த 6900 மொழிகளிலே தொன்மையானது எது என்று ரெவரண்ட் ஃபாதர் ஹேராஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழ்தான் இந்த மொழிகளிலேயே முதல் மொழி என்று ரெவரண்ட் ஃபாதர் ஹேராஸ் அவர்கள் சொல்லுகிறார். சிந்து சமவெளி நாகரிகத்தை படித்திருப்பீர்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்தியாவை பிரிக்கும் பொழுது அது பாகிஸ்தான் பகுதிக்கு சென்று விட்டது. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, நிறைய படிச்சிருக்கீங்களா அதை பற்றி? அது என்ன நாகரிகம் என்றால் அதை திராவிட நாகரிகம் என்றும் தமிழ் நாகரிகம் என்றும் சொல்வார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே தமிழ் பேசப்பட்டது, எழுதப்பட்டது. உலகிலே அப்பொழுது எந்த மொழிகளும் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. நமக்கு போட்டி போடுகின்ற இனம் என்பது ரோமம், கிரீக், ஈஜிப்ட், இவைகள்தான், சீனம். இந்த 4 மொழிகளை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள் தான் நம்மோடு போட்டி போடக்கூடியவர்கள். அவர்களையெல்லாம் மீறி இன்றைக்கு தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தமிழை மட்டும் படித்தால் போதாது. காரணம், நமக்கு அவ்வளவு பேருக்கும் தமிழ்நாட்டிலேயே வேலை கிடைக்காது, இந்தியாவிலேயே வேலை கிடைக்காது. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கேயும் சென்று பணியாற்ற வேண்டும். அதற்கு நமக்கு உதவியாக இருப்பது ஆங்கில மொழி. ஆங்கில மொழியினுடைய பலத்தாலே ஆங்கிலம் வளரவில்லை, ஆங்கிலேயனின் பலத்தால் ஆங்கிலம் வளர்ந்தது. ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாலே ஆங்கிலேயர்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று நாடுகளை கைப்பற்றினார்கள். இந்தியாவுக்கும் வந்தார்கள். 17ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவும் கைப்பற்றப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ வம்சத்தைச் சேர்ந்த ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆசியாவில் இருக்கிற 13 நாடுகளை வென்றிருக்கிறார். அவர் அதை தொடர்ந்து ராஜ்யமாக தனக்கு வேண்டியவர்களை நியமித்து ஆட்சியை தொடர்ந்திருந்தால்
உலகிலேயே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பதில் தமிழ் சாம்ராஜ்யம் தான் உலகத்தில் இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. அப்பொழுது தமிழ் உலக மொழியாக மாறியிருக்கும். சரி, இதெல்லாம் பழங்கதைகள். பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பாரதியார். ஆக இன்றைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம்? இந்திய நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. அதில் நம்முடைய பங்கென்ன, கல்வியின் பங்கென்ன, தமிழ்நாட்டின் பங்கென்ன என்பதை பற்றி உங்களிடையே நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிட்ட பாரதியார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது உங்க பள்ளியை சன்பீமை பார்த்து தான் பாடினாரா என்னன்னு தெரியல எனக்கு. அவ்வளவு நல்ல கல்வியை அளிப்பதன் விளைவாகத்தான் இந்த மாணவிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த காலத்திலெல்லாம் மாணவர்கள் தான் இருப்பார்கள், மாணவிகள் மிக குறைவாக இருப்பார்கள். பெண்களை அதிகம் படிக்க வைப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறேன், சரிசமமாக மாணவிகள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கே பெண்கள் கல்வியிலே முன்னேறுகிறார்களோ அந்த சமுதாயம் முன்னேறிவிடும், அந்த குடும்பம் முன்னேறிவிடும், அந்த நாடே முன்னேறிவிடும். ஆண்களும் போட்டி போட வேண்டும். ஒரு மாதத்திற்கு முன்னாலே நான் ஓமன் நாட்டிற்கு சென்றிருந்தேன், மஸ்கட்டுக்கு. அங்கே சுல்தான் காபூஸ் என்ற ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் சுல்தான் காபூஸ், அதற்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தால் நிறைய பெண்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் குறைவாக இருந்தார்கள், மாணவர்கள். அந்த துணைவேந்தரை பார்த்து கேட்டேன், நீங்கள் எங்கே பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக தெரிகிறதே நடக்கும் பொழுது, நடமாடும் பொழுது என்று கேட்டபோது அவர் சொன்னார், நாங்கள் ஆண்களுக்கு ரிசர்வேஷன் வைத்திருக்கிறோம், இல்லையானால் பெண்கள் எல்லாவற்றையும் பிடித்து விடுவார்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அங்கே முஸ்லிம் பெண்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார். நம்முடைய மாவட்டம் என்பது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான மாவட்டம். இங்கே இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கின்ற மாவட்டம். தமிழோடு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது மொழிகள் அனைத்தும் பேசப்படுகின்ற மாவட்டம். ஆனாலும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக வாழ்கின்ற மாவட்டம் நம்முடைய வேலூர் மாவட்டம். அமைதியாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, நாம் நல்ல வாழ்வை பெருமையாக வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும். அதற்கு தேவையானது கல்விதான். என்னை பற்றி குறிப்பிடும்போது திரு ஹரிகோபால் அவர்கள் சொன்னார், கொத்தகுப்பத்திலே பிறந்து படித்தார் என்று. எங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டுமானால் 5 கிலோமீட்டர் போனால்தான் பள்ளிக்கூடம் போய் சேர முடியும். குடியேற்றத்தில் இருந்த உயர்நிலை பள்ளி. ஒரு நாளைக்கு 5 + 5 10 கிலோமீட்டர் நடந்து நான் படித்தேன். 6ஆம் வகுப்பில் இருந்தேன். எங்கள் அப்பாவை நான் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லுதான், நீ சின்ன பையன் சைக்கிள் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டார். 9ஆம் வகுப்பு வந்த பிறகு தான் எனக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்தார். நான் அதை நினைந்து பார்க்கிறேன், நான் படிக்காமல் இருந்தால் என்ன ஆகியிருப்பேன். கொத்தகுப்பத்திலேயே விவசாயியாக இருந்திருப்பேன். அதுவும் நிறம் கூட அதிகம் கிடையாது, ஒரு 4-5 ஏக்கர் நிலம்தான். நான் எப்பொழுதுமே இந்த குடும்பங்களை பற்றி நினைக்கும் பொழுது கூட்டு குடும்பம்தான் சிறந்தது என்ற எண்ணம் எனக்கு உண்டு. ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆனால் அது இப்பொழுது இங்கொன்று அங்கொன்றுமாக தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. இப்பொழுது குடும்பம் என்றாலே நியூக்ளியர் ஃபேமிலி தான். தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், அப்படித்தான் இருக்கிறார்கள் பெரும்பாலும். இன்னும் கொஞ்சம் பேர் வித்தியாசமாக இருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, இப்படி எல்லோருமாக சேர்ந்து, சித்தப்பா மகன், பெரியப்பா மகன் சேர்ந்து மொத்தமாக வாழ்வதற்கு கூட்டு குடும்பம் என்று பெயர். நான் அது மாதிரி கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவன். நாங்கள் ஒரு 15-17 பேர் இருந்தோம். இரவிலே முதல்ல போய் இடம் பிடிக்கலன்னா பின்னால் தள்ளி விட்டுடுவாங்க, படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. நான் இன்றைக்கு நினைந்து பார்க்கிறேன், அப்பொழுது இந்த அளவுக்கு வளம் இல்லை, நாட்டிலேயும் வளம் இல்லை, சமுதாயத்திலேயும் வளம் பெருகவில்லை. ஆனாலும்
நமக்குள்ளே அன்பு அதிகமாக இருந்தது, பாசம் இருந்தது. இந்த செல்வம் வளர வளர பாசம் குறைந்து போய்விடுகிறதோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. காரணம், இப்பொழுது ஒருவர் சந்திப்பதே குறைந்து விடுகிறது. அண்ணனும் தம்பியும் ஆண்டுக்கு ஒரு முறை 2 முறை தான் சந்தித்துக் கொள்கிறார். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை டிஸ்டன்ட் கசின் என்று ஒதுக்கி விடுகிறார். அப்பெல்லாம் அண்ணன் தம்பின்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் குறிப்பிட என்று சொன்னால், குடும்பம் நமக்கு மிகப்பெரிய பலம். இந்தியாவுக்கு பலம் எது என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு பலம் எது என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் தான். தி ஃபேமிலி சிஸ்டம், அதுதான் மிக மிக முக்கியம். நீங்கள் என்ன படித்தாலும் எங்கே போய் வேலை பார்த்தாலும் குடும்பத்தை மறந்து விடாதீர்கள். குடும்பத்தோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையும், இது இப்பொழுது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இல்லை, ஆனாலும் பின்னாலே எப்போவாவது இது பயன்படும் உங்களுக்கு. இந்த கல்வியை பொறுத்த மட்டில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அந்த எதிர்காலம் இந்தியாவை விட அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் ஒரு 15 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இந்த டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டியில் சொல்லியிருக்கார். புதிய கல்விக் கொள்கை இப்பொழுது வகுக்கப்பட இருக்கிறது, அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்காக குழுக்கள் எல்லாம் போடப்பட்டு விட்டன. அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருப்பது, பல பள்ளிக்கூடங்களிலே தேவையான உபகரணங்கள் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அதுவும் பல அரசு பள்ளிகளிலே மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த 15 லட்சம் பள்ளிகளில் 5 லட்சம் பள்ளிகளிலே 50க்கும் குறைவான மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று அறிக்கை சொல்லுகிறது. அங்கே போனால் 5 ஆசிரியர்கள் 6 ஆசிரியர்கள் இருப்பார்கள், மாணவர்கள் 30 பேர் 40 பேர் தான் இருப்பாங்க. தனியார் பள்ளியிலே மாணவர்கள் அதிகம், ஆசிரியர்கள் குறைவு. ஏன்னா சம்பளம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஹரிகோபால் கொடுத்துறார், எல்லாராலையும் கொடுக்க முடியறதில்லை. அரசாங்க பள்ளியிலே ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகம், மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு. நல்ல சம்பளம் கொடுப்பாங்க அரசாங்கத்தில், ஆனால் மாணவர்கள் சேருவதில்லை. இது இப்படி இருக்கும் பொழுது எப்படி கல்வியை இந்த நாட்டு மக்களுக்கு அளிக்கப் போகிறோம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்ல காலமாக எல்லோரும் படிக்க ஆரம்பித்து விட்டோம். பள்ளி கல்வியிலே நமக்கு குறைவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும், எண்ணிக்கையை பொறுத்தவரை, குவான்டிட்டி. ஆனால் குவாலிட்டி, தரத்தை பொறுத்தவரை இன்னும் நிறைய நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அகில இந்திய தேர்வுகளிலே நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளாலே அதிகமாக வெற்றி பெற முடியவில்லை. அதே மாதிரி அயல்நாடுகளுக்கு போவதிலேயும் ஒரு காலத்தில் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருந்தது. இன்றைக்கு ஆந்திரா அந்த இடத்தை பிடித்து விட்டது. தமிழ்நாடு 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது.